ஸோ வந்துட்டு மனநிலை சரியாத பெண்ணா வந்து கனிகாவை காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்துட்டு சோறு ஊட்டுற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு இந்த அஜித் வந்துட்டு அவனை வந்து இந்த வில்லன் அஜித் வந்து அடிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து மற்றவங்களாம் வந்துட்டு இவன் வந்து பைத்தியம் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி அடிக்க போவாங்க. அதனால இவரை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அ அந்த அவங்க அம்மாக்கிட்டேயும் சாரி கேட்குறாரு. சாரி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்துட்டு இன்னொரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் பாரதி கேரக்டர். அதாவது வந்து ஒரு கேர்டேக்கர் மாரி 2 பேரையும் பார்த்துக்கிற மாரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவன் சொல்கிறான், இந்த மாரி வந்துட்டு எங்கள் அம்மாவை வந்துட்டு ஏன்டா ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியா? அப்படின்ற மாரி கேட்குறான். அதில் வந்து அவனும் வந்துட்டு ஏதோ சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன வந்து சொல்லிடுறான், இந்த மாரி நான் வந்து எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன். வந்துட்டு அவன் பையனை வந்து மென்டல் ஆக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து பைத்தியார் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டேன்னு சொல்லி அவன் புள்ளைய வந்து சேர்த்துட்டேன்னு சொல்கிறான். அது சந்தானம் பார்த்திங்க ஷாக் ஆகி, ஏன்னா கண்டுபிடிச்சிட்டானே இவன் கொலவெறியில் இருப்பாங்க அப்போ நான் வந்து கொல்லணும். அது எதுக்குன்னா அவங்க அம்மா வந்து பைத்தியாந்திக்கு தான் காரணம், விட்டுட்டு போனதுக்கு தான் காரணம்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருப்பான் இந்த அஜித்து. அப்புறம் என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்துட்டு அவன் சந்தானமாக சொல்கிறான், நீங்கள் யாரை கொல்றீங்களோ உங்கள் அம்மாவை வந்துட்டு கொன்றுவிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு இவன் வந்து முறைச்சி பார்க்குறான் வில்லன் அஜித். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இந்த புத்தி சோதனை நடந்தவொடனே கனிகா வந்து இவங்க அம்மா யார் கையாலையும் சாப்பிட மாட்டான், புள்ள ஊட்டினா மட்டும்தான் சாப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு இதில் டிபெண்டன்சி. அதனால் வந்து சாப்பிட்டே இருக்க மாட்டான் கனிகா. அதனால் வந்து இவங்க ரொம்ப 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 ஃபீலிங்ஸ் ஆகிட்டு அப்புறம் 3 நாள் சாப்பிட்ருக்க மாட்டான். அப்புறம் இவன் ஊட்டுவான். ஸோ அப்போ தான் அவன் ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவான், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் வந்து குழந்த பிறக்கும்போதே இவன் வந்து பைத்தியமாயிடுவான். அப்புறம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் எதனாச்சும் ஃப்ளாஷ்பேக்கில் சீன்லாம் காட்டியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நேராக வந்து அடுத்த நாள் வந்து போயிட்டு அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போவான் அஜித், வில்லன் அஜித் போயிட்டு ஹீரோ அஜித்தை வந்துட்டு மயக்க ஸ்ப்ரே வச்சு ஏசியில் வச்சு மயக்கம் அடைய வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து பைத்தியக்கார ட்ரெஸ்ஸை வந்து இவன் போட்டுட்டு இவன் வந்து கிளம்புவான். இவன் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா அஜித்தை வந்துட்டு கொல்ல போவான். அதாவது வந்து புள்ள அஜித் மாதிரியே ட்ரெஸ் 2 பேருமே ட்வின்ஸ் தானே, அதனாலன்ற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் என்ன ஆகும், அஜித் உஷாராயிட்டு அவனை வந்து அடிக்க ட்ரை பண்ணுவான். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு, 2 காலுமே வந்த மாதிரி தான் காட்டுவான். ஸோ அப்போது என்ன ஆகுது, அந்த ஒரு ஹேண்டிகேப்பில் இருக்கிற வீலோட ரிமோட் வந்து விழுந்துடும். அதனால் இவர் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக கொன்னுடலான்னு சொல்லி வில்லன் அஜித் நினைப்பான். அப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து 2 காலையும் வச்சுட்டு நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ பொய் தான் சொல்லியிருந்து நடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரிட்டு ரிவீல் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுறான், வில்லன் அஜித் வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுவான் ஆளுங்க வரவே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த புள்ள அஜித்தும் வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து மயக்கம் தெளிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறான்.